நீங்க நடக்காத காரியத்தை நடக்கும்னு நினைச்சு வந்திருக்கீங்க. ஞாபகம் இருக்கட்டும். நடக்காததை நடத்தி காட்டக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கு. இந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க. யாரையும் புரிஞ்சுக்க முடியல. வயித்துல இருக்கிற குழந்தை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு போல இருக்கே. சுறுசுறுப்பா இருந்துதான் ஆகணும் சித்தி. இந்த குழந்தை யாருடைய பிரார்த்தனை பலன் சொல்லுங்க? அமிர்தாவோட பிரார்த்தனையாச்சே. தப்பு பண்ணிருக்க. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கே தெரியாது. அவர் யாரு, அவரோட சாதனைகள் என்ன, அவரோட மகிமை என்னங்கிறது தெரியாம அவரை எட்டி உதைச்சு உன் திமிர காட்டியிருக்கல. உன்னுடைய சக்திகள், உன்னுடைய சித்தி சாதனைகள் எவ்வளவு வேணா இருக்கட்டும், அதையெல்லாம் மண்ணோட மண்ணாக்கி காட்டுறேன் பாரு. பார்த்துக்கிட்டே இரு. என்னுடைய அடுத்த பலி நீதான், 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 நீதான். உன்னை நான் பலி வாங்கியே தீருவேன். பார்த்துக்கிட்டே இரு. இல்லைன்னா நான் நாகலோகத்தை சேர்ந்த நாகராஜனுடைய மகள் அமிர்தாவே இல்ல. போதும். தலகணத்துல ஆட்டம் போட்டதெல்லாம் அதிகமாயிடுச்சு. இனிமே உன்னோட இறுதி நாட்களை என்றதுக்கு நீ ஆரம்பிச்சுடு. அந்த பரமேஸ்வரன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். கூடிய சீக்கிரத்திலேயே உன்னோட உயிரை நான் பலி வாங்குவேன். நான் இப்ப சொன்னதுக்கு அந்த கால பைரவன் தான் சாட்சி. ஏய் சன்யாசி, எவ்வளவு திமிரு இருக்கணும் உனக்கு? அங்க இங்கன்னு சில்ற மந்திர தந்திரங்களை எல்லாம் கத்துக்கிட்டு கண் கட்டு வித்த காட்டுற உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா, பல வருஷங்களா கடுமையா தவம் இருந்து எத்தனையோ சித்திகளை அடைஞ்ச எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? இந்த பைரவனோட சக்திக்கு முன்னாடி நீங்கெல்லாம் ஒரு சின்ன பூச்சி மாதிரி. இந்த மாதிரியும் திமிர்த்தனத்தோட என் முன்னாடி தைரியமா நின்னு பேச முயற்சி பண்ணா விளைவுகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சா? இது ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தான். இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா என் முன்னாடி வந்து பேசாத. அப்புறம் இந்த பைரவனோட கோபம் எப்படிப்பட்டதுன்னு காட்ட வேண்டியதாயிடும். தேவையில்லாம என்ன சீண்டாத. முட்டாள், அகங்காரம் எல்லையை தாண்டுதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். உன்னோட பாவ மூட்டைய நீயே நிரப்பிக்கிட்டு இருக்க. அது நிரம்பி வழியறதுக்கு முன்னாடி உன் தீய காரியங்களுக்கு அந்த ஆண்டவன் தண்டனை கொடுப்பாங்கிறத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏய் சன்யாசி, இதுவரைக்கும் எந்த ஒரு தெய்வமும் இந்த பைரவ முன்னாடி வந்து நின்னதில்லை. நான் ஆராதிக்கிற அந்த கால பைரவ என் கூட இருக்கும் போது என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவனா, பெரிய ஆண்டவன். உன்னோட சக்தியை பத்தியும் பலத்தையும் பத்தி உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா?
பார்த்துக்கிட்டே இரு, அவனே உனக்கு ஒரு முடிவு கட்டுவான். இந்த நிமிஷத்துல இருந்து உன் மரண நிமிஷங்களை எண்ணிக்கோ. என் வாக்கு பலிச்சே தீரணும், பலிச்சே தீரும். நீ பயபக்தியோட பூஜித்து ஆராதிக்கிற கால பைரவ மேல சத்தியம், கால பைரவ மேல சத்தியம். இதுக்கெல்லாம் இந்த பைரவம் பயப்பறவை இல்ல சன்னியாசி. என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் அவரை பார்த்தேன். என்னையே இந்த பைரவனையே மிரட்டி பார்க்கிறியா? ஜெய் மகாகாளி. ஏய் சன்னியாசி, இந்த மந்திரக்கோள் சாதாரணமானதில்ல. 500 விஷ சர்ப்பங்களோட ஆத்ம சக்தியும் கூடவே இந்த பைரவனோட தவசக்தியும் கலந்திருக்கிற இந்த மந்திரக்கோள் சாதாரணமானது. என்னோட இந்த மந்திரக்கோலை தாண்டி எந்த மாதிரியான சக்திகள் வந்து இந்த பைரவனுக்கு தீங்கு விளைவிக்குதுன்னு நானும் பார்க்கிறேன். ஜெய் மகாகாளி. ஹலோ அமிர்தா. அப்பா, நீங்களா? உங்களோட குரலை கேட்டு எத்தனை நாள் ஆயிடுச்சுப்பா. எப்படி இருக்கீங்க? நீ எங்களை நினைக்கிறதே கிடையாது. எங்க ஞாபகமே வராத அளவுக்கு சந்தோஷமா மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியுமா. அதனாலதான் நாங்களே மறக்காம போன் பண்றோம். எப்படி இருக்கமா? அப்பா, உங்க குரலை கேட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்கு? உங்க அம்மா நல்லா இருக்காமா. அவளுக்கு எப்பவுமே ஓ ஞாபகம் தான். ஒரு நாளைக்கு 100 தடவையாவது உன் பேரை சொல்லலன்னா அவளுக்கு தூக்கமே வராது. அது சரி, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? எங்க இன்னும் எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணணும்? போன் என்கிட்ட கொடுங்க. அர்ஜுன் ரொம்ப நல்லா இருக்காருப்பா. அம்மா கிட்ட கொடுங்களேன். அமிர்தா, எப்படிமா இருக்க? அம்மா, இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் பொண்ணு ஞாபகம் வருதா? அமிர்தா, உன்னை நான் மறந்ததானேமா ஞாபகம் வர்றதுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் ஞாபகமாவே இருக்கேம்மா. அதுக்குன்னு மணிக்கு ஒரு தடவை உனக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ணா சம்பந்தி வீட்டுல என்ன நினைச்சுப்பாங்களோன்னு அடிக்கடி உனக்கு போன் பண்றது இல்லம்மா. என்னம்மா நீங்க? அம்மா அப்பா பிள்ளைங்க கிட்ட பேசுறது எப்படி தொந்தரவாகும்? நீங்க எப்போ வேணும்னாலும் எனக்கு போன் பண்ணி பேசலாம். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? நாங்க எல்லாரும் இங்க நல்லதாமா இருக்கோம். இருந்தாலும் நீ இல்லாததால வீடே வெறுமையா இருக்கு. ஏமா கவலைப்படுறீங்க? இன்னும் ஒரு சில மாசங்கள்ல ஒரு குட்டி குழந்தை வரப்போதுல, அப்புறம் என்ன? யாரு வந்தாலும் உன்னோட இடத்தை பிடிக்க முடியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்டவன் கொடுத்த வரந்தான் நீ. இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது நான் தான்மா, நீங்க இல்ல. சரி விடு, இப்போ அந்த பேச்செல்லாம் எதுக்கு? அம்மா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காருமா. மாப்பிள்ளைன்னு சொல்ல வந்து உன் குரலே மாறி போச்சே. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு நானும் அவரும் சேர்ந்து கோவிலுக்கு போலான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவருக்கு ஒரு விசேஷமான விஷயம் வர சொல்லணும். ஓஹோ, அப்படி என்னம்மா விசேஷமான விஷயம்? எங்களுக்கு சொல்ல மாட்டியா? ஒண்ணும் இல்லம்மா, நேரம் வரும்போது நானே சொல்றேன்.
சரி சரி, அர்ஜுன் இருந்தா போன் குடுமா, நான் அவர்கிட்ட பேசணும். இல்லம்மா, அவரு யாருங்க போன்ல? உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது அத்தை மாமா லைன்ல இருக்காங்க போல. இதோ வந்துட்டேன். மயூரி, உனக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அத்தை. ஹாப்பி பர்த்டே மயூரி. தேங்க் யூ. ஆமா, இன்னைக்கு என்னம்மா பிறந்த நாள் ஸ்பெஷல்? எங்கேயோ வெளியில கிளம்பிட்ட மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை அத்தை, அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன், அவ்வளோதான். என்ன அத்தை, ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? அது ஒண்ணும் இல்லம்மா. ஒன்றும் இல்லை மயூரி, அது அமிர்தாக்கு இன்னைக்கு அர்ஜுன் கூட கோயிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கா. சரி, போயிட்டு வரட்டுமே, அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு இல்ல, அர்ஜுன் உன் கூட கோயிலுக்கு வரணும்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருந்தா, அதான் அதுக்கு தான் நாங்க. ஐயோ, இதான் விஷயமா? ஒன்றும் இல்லை அத்தை, நான் சும்மா அவனை கேஷுவலா கோயிலுக்கு வாடான்னு கூப்பிட்டேன். அதான் அவன் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டானா? அவன் அமிர்தா கூடவே கோயிலுக்கு போயிட்டு வரட்டும். என் கூட நீங்க யாராவது வாங்க, இல்ல நான் தனியா போயிட்டு வரேன், அவ்வளவுதான். என்ன அத்தை நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆனீங்களா? அதுக்கு இல்ல மயூரி, இப்பதான் கொஞ்ச நாளா அவங்களுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டே வருது. இப்ப போய் அத்தை, எனக்கு எல்லாம் நல்லா புரியும். அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு தானே நானும் ஆசைப்படுறேன். நான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எப்பவும் பிரச்சனையா இருக்க மாட்டேன். டோன்ட் வரி. நாம ஒரு வேலை பண்ணலாம். அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரட்டும். இப்ப நான் வெளியில வந்தா தேவையில்லாத பிரச்சனை. நான் அப்புறம் எப்பவாவது போயிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் மயூரி, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஏய், தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? நான் என்ன வெளியாளா? ஏன் தான் இப்படி எல்லாம் பேசுறீங்களோ? எனக்கு இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதுக்காக இல்லம்மா, இவ்வளவு நல்ல குணம் இருக்கிற ஒண்ணு நாங்க தப்பா நினைச்சிட்டோமேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன். அதான். உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல பொண்ணு மயூரி. ஹோ, இப்ப நான் நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அர்ஜுனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட போறீங்களா என்ன? இல்ல தானே? ஏய் லூசு, உன் சின்ன பிள்ளைத்தனத்தை இன்னும் நீ விடவே இல்லைல்ல. வாடா கரண். ஐயோ மாமா, என் பக்கம் எந்த தப்பும் கிடையாது. நான் உங்க பொண்ண மகாராணி மாதிரி தான் பாத்துக்கிறேன். ஆனா அவங்க தான் என்னை எப்ப பார்த்தாலும் பாம்பு மாதிரி புசு புசுன்னு சீர்றாங்க. ஐயோ, என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்றீங்க? சரி, போனை கொடுங்க, நான் அவளுக்கு புத்தி சொல்றேன். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. சும்மா உங்க பொண்ணு கால வர்றான், அவ்வளவுதான். அமிர்தாவுக்கு என் மேல கொல்ல பாசம். ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு இருக்க மாட்டேங்கிறாங்கன்னா பாருங்களேன். என்ன அவங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாங்கன்னா பாருங்களேன். எங்களுக்கும் அதுதான்ப்பா வேணும். மாமா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உங்க பொண்ணு போகும்போது வரும்போதெல்லாம் ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது நீங்க செஞ்ச புண்ணியம். எத்தனை கணவன்மார்களுக்கு தான் தான் பொண்டாட்டி வாயால ஐ லவ் யூ சொல்ற புண்ணியம் கிடைக்கும்? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, போனை கொடுங்க. மாமனார் மாப்பிள்ளை பேச்சு முடிஞ்சதுன்னா அத்தனை ஒரு வார்த்தை எப்படி இருக்கேன்னு கேட்டா தப்பு இல்லைல்ல? ஐயோ அத்தை, நீங்க எனக்கு கண்ணு குத்து தெய்வத்துக்கு சமானம்னு அன்னைக்கே சொன்னல, எனக்கு தெரியும். எங்களை விடுங்க, அமிர்தா ஏதோ விசேஷமான செய்தி சொல்லணும்னு சொன்னாளே, என்னது அது? அப்படியே சொன்னாங்க. எனக்கும் தெரியலையே. ஆமா, நீங்க கோவிலுக்கு போறீங்களா? அங்க ஏதோ உங்ககிட்ட ஸ்பெஷலா சொல்லணும்னு சொல்லிருக்கா. என்ன செய்தி அது? ஓ ஓஹோ, அப்படியே விஷயம். சரிங்க அத்தை, அது என்னன்னு நான் விசாரிக்கிறேன். நீங்க உங்க ஆரோக்கியத்தை ஜாகிரதையா பாத்துக்கோங்க. எனக்கு மச்சினி கிடைக்க போறானா இல்ல மச்சினிச்சி கிடைக்க போறாளான்னு நான் ஃபுல் எக்ஸைட்மெண்டோட இருக்கேன். இன்னும் கலாட்டா பண்றது நீங்க விடல.
புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நிதானமா ஊர் சுத்திட்டு வாங்க. சரி நான் வச்சிடுறேன். பாய். பாய் அத்தை. அம்மா என்ன சொன்னாங்க? பெருசா ஒண்ணும் இல்ல, சும்மா விசாரிச்சாங்க. சரி கிளம்பலாமா? நீங்க கிளம்புங்க, நான் இப்ப வரேன். அவருக்கு ஒரு விசேஷமான விஷயம் வர சொல்லணும். அமிர்தா உங்ககிட்ட ஏதோ விசேஷமான செய்தி சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா. என்னது அது? அதான் நீங்க 2 பேரும் கோவிலுக்கு போறீங்களாமே, அங்க உங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷலா சொல்ல போறலாம். என்ன விஷயம் அது? அமிர்தா எந்த விஷயத்தை பத்தி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க? இத்தனை நாள் இல்லாத விஷயம் இன்னைக்கு என்ன புதுசா? அப்படின்னா அமிர்தா என்கிட்ட இன்னைக்கு அலபி சொல்றதுக்காகவே என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்களா? அவங்க அம்மா கிட்ட அவங்க போன்ல பேசும்போது அவங்க முகத்தோட ரியாக்ஷன் இப்படிதான் இருந்துச்சு. எஸ், தேங்க்ஸ் கடவுளே. கல்யாணமாகி இத்தனை நாளுக்கு அப்புறம் என் செல்ல பொண்டாட்டிக்கு என் மேல காதல் வந்திருக்கு. தேங்க்ஸ் கடவுளே. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் இந்த விஷயத்துல நீ என்ன கைவிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். மொத்தத்துல நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டல. நான் நினைச்ச மாதிரியே உனக்கு 21 தேங்காய் உடைச்சே ஆகணும். உடனே உனக்கு ஸ்பெஷலா நமஸ்காரம் பண்ணி ஆகணும். வாவ், அமிர்தா இன்னைக்கு என்ன ப்ரப்போஸ் பண்ண போறாங்களா? நினைக்கும் போதே ஐ அம் எக்ஸைட்டட். தேங்க் யூ so much கடவுளே. வேட்டை நெருங்கிக்கிட்டே இருக்கு. இந்த தடவை வேட்டை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க கூடாது நாகா. ஜாக்கிரதை. நாம 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா இந்த காரியத்தை செஞ்சாகணும் நாகா. நம்ம 2 பேரோட வேலையே அவனை தூக்கிட்டு போறதுதாங்கிறது உனக்கு தெரியும் இல்ல? ஒருவேளை அவனை நம்மால தூக்கிட்டு போக முடியலன்னா குறைஞ்சபட்சம் அவனோட கண்களையாவது பறிச்சுட்டு போகணும் நாகா. ஒருவேளை அவன் அளவுக்கு அதிகமா புத்திசாலித்தனத்தை காட்டி நம்ம காரியத்துக்கு தடங்கல் போட்டான்னா உன்னோட விஷத்தை நீ செலுத்தி அவனை மயக்கம் போட வச்சிடு. அதுக்கப்புறம் நம்ம காரியம் சுலபமா முடிஞ்சிடும். மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எச்சரிக்கையா இரு நாகா. இந்த தடவை எங்கேயும் எந்த தப்பும் நடக்க கூடாது. சரி கருடா, நீ கவலைப்படாம இரு. எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். இத வாங்கிக்கோ அமிர்தா. மொத்தத்துல நோயாளி பால் குடிக்கணும்னு ஆசைப்படுற நேரத்துல வைத்தியர் வந்து பால் குடின்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு உன்னோட நிலைமை. அர்ஜுனை எப்படி கேக்குறதுன்னு நீ துடிச்சுக்கிட்டே இருந்தேல்ல அமிர்தா, இப்ப சரியா போச்சா? அமிர்தா, பாறாங்கல் மாதிரி வந்த கஷ்டம் மண்ணு மாதிரி கரைஞ்சு போயிடுச்சேன்னு சந்தோஷப்படுறியா? மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் தடவை நீயாவே ஆசைப்பட்டு என் புள்ள கூட கோவிலுக்கு போகணும்னு என்கிட்ட வந்து கேட்டிருக்க. இதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா. இதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மனஸ்தாபமும் சரியா போகணும்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு வாமா. அத்தை, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ரொம்ப நேரம் என்னவோ என்னுடைய வலது கண் துடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னமோ அபசகுணம் நடக்கிற மாதிரி எனக்கு அறிகுறி தெரியுது அத்தை. எனக்கு என்னவோ யாரோ நல்லா வேணும்னே பிளான் பண்ணி இவங்க 2 பேரும் கோவிலுக்கு அனுப்புறாங்களோன்னு எனக்கு தோணுது. அக்கா, நான் வாயை மூடிட்டு இருக்கேங்கிறதுக்காக இப்படி கண்டுபடி எல்லாம் பேசாதீங்க. புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல தலையிடாம இருந்தா நல்லா இருக்கும். அப்பாடா, இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம சித்திர வாய் அடைக்கிறதுக்குன்னு ஒருத்தி வந்துட்டாப்பா.
என்னத்த நீங்க எனக்கு தோணுது அதை நான் சொன்னேன் அவ்வளவுதான். சித்ரா, இப்ப அமிர்தா சொன்னதை மறுபடியும் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ வாயம் பிடிக்கிட்டா எல்லாருக்கும் நல்லது. அர்ஜுன், அமிர்தாவை பாரு, உன் கூட கோவிலுக்கு போகணும்னு ரெடியாகி காத்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் சேர்ந்து போய் கோவில்ல சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. என்ன? சரிம்மா, ஆனா இன்னைக்கு மயூரிக்கு பிறந்த நாளாச்சு. அது எங்களுக்கு தெரியும்டா. மயூரி அப்புறமா நானும் அம்மாவும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அர்ச்சனை பண்ணி கூட்டிட்டு வரோம். இப்ப நீ அமிர்தாவை கூட்டிட்டு கிளம்பு. பாவம், ரொம்ப நேரமா அமிர்தா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா.